கொலோசியர் நிருபம் 1:13. 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். அல்லாஹ் கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும் சார். அல்லேலூயா. எங்க இருந்து விடுதலையாக்குனாரா? எங்க இருந்து விடுதலையாக்குனாரு? இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்ல கேட்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. என்ன பவர்ஃபுல் வேர்ட் பாருங்க, என்ன பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க. பாருங்க, அதாவது சரி இன்னொன்னு கூட வாசிக்கலாம். இன்னொன்னு கூட வாசிச்சோம்னா நல்லா இருக்கும். கலாத்தியர் நிருபம் 1:4. என்ன சொல்றாங்க? இந்த பொல்லாத பிரபஞ்சமா இருக்கிற இந்த உலக வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கையை மேல தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்பது ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியானவர் உள்ள வந்துட்டார், இப்படி இதோட நிற்பதில்லை. நான் புத்திரன் ஆயிட்டேன், அதோடு நிற்பதில்லை. ரட்சிப்பு என்பது எங்க ரொம்ப முக்கிய புள்ளி அடைகிறது என்றால், எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ள வருதுன்னா, நான் இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பவர்ஸ் இருந்து விடுதலையாக்கப்பட்டு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன். நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் ஸ்தாபிக்கப்பட்டேன். இங்க வரும்போது தான் இந்த ரட்சிப்பு அந்த ஃபுல் ஃபார்மோட நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன்.